வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 37. நம்ம நவி பையன் என்கிட்ட போன்ல சொல்லி சுரபி அழைச்சிட்டு வந்த மறுநாளே 2 பேரும் இப்படி நல்லா வாழாம அறக்குறையில நிக்கிறீங்களேன்னு உங்களை நினைச்சு எனக்கு அவ்வளவு வருத்தமா இருந்தது. என் மனசு அவளை உன்னோட கற்பனையில சேர்த்து வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா உன்கிட்ட வெளியே சொல்ல தைரியம் இல்ல. அதோட நீயும் சரியான முரண்டு பிடிச்சவன். எல்லாத்தையும் மனசோட புதைச்சுக்கிட்ட. அப்போ நம்ம பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தப்ப நீங்க 2 பேரும் ஜோடியா ஆத்துக்கு நடந்து போனீங்களே, அத பார்க்க நெஞ்சே ஆறல. அந்த அம்மா மேல பாரத்தை போட்டுட்டு அவகிட்ட பூ போட்டு பார்த்தேன். ஆர்வம் தாங்காமல் இடையிட்டு, என்ன பெரியமா வந்தது என்று கேட்டிருந்தான் நிஜந்தன். சிவப்பு பூதான் சாமி வந்தது. எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி, நெஞ்செல்லாம் ஆனந்த பரவசம். நான் அலறத பார்த்துட்டு பூசாரி, உங்க மனசுப்படியே எல்லாம் நடக்குமா, கவலைப்படாதீங்கன்னு உள்ள போறாரு. நீங்க சன்னதிக்குள்ள வர்றீங்க. அதுவும் கீழே விழ போனவளை தாங்கி பிடிச்சு உன் கைப்பிடியில நீ நிக்க வச்சத பார்த்ததும் மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு என்று தற்பொழுதும் அதே சிலிர்ப்புடன் கூறினார் ருக்மணி. அவனுமே ஒருவித நிறைவில் அமர்ந்திருக்க, சரி நீ பாரு, எல்லாம் அந்த அம்மாவே சரியா நடத்தி வப்பா என்றவனை தேற்றிவிட்டு மெல்லமாக வெளியேறினார். அறையின் வாசலில் சுரபி இல்லாதிருக்கவும் நெற்றியை சுருக்கியவர் விழிகளால் அவளை தேட, அப்பொழுதுதான் அவள் விரைந்து செல்வது பார்வையில் விழுந்தது. ஓடுறியா? போய் ஒளிஞ்சுக்கோ. எப்படியோ நாங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டல்ல, அது போதும் எனக்கு என்று தனக்குள் புன்னகைத்து கொண்டவர் தானும் ஓய்வெடுக்க சென்றார். இரவு உணவை மறுத்து வெளியே வராமல் உள்ளேயே அடைந்து கிடந்தவளை யாரும் தொந்தரவு செய்யாது பார்த்து கொண்ட மூதாட்டி மறுத்தாலும் வற்புறுத்தி கொடுத்துவிட்டு வருமாறு தாமரையிடம் இட்லியை தந்து அனுப்பினார். விசேஷம் முடிந்து வீட்டிற்கு வந்தவர்கள் அங்கிருந்த அசாதாரண சூழ்நிலையை உணர்ந்து என்ன பிரச்சனை என்று ருக்மணியிடம் விசாரிக்க அவர் நடந்ததை புன்சிரிப்புடன் கூறினார். பாருடா, சித்தப் உங்ககிட்ட சொல்ற மாதிரியே அவரோட லவ்ஸ சித்திக்கிட்டவே கன்வே பண்ணிட்டார்னு சொல்லுங்க என்று கண் சிமிட்டினான் ஹர்ஷா. டேய், நீ வேற சும்மா இருடா. அவன் முன்னாடி இது மாதிரி எல்லாம் பேசி வைக்காத. பிள்ளை சங்கடப்பட போறான். 2க்குமே வயசு தாண்டி பண்றோம்னு ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன, அவ வெளிப்படையா பயந்து புலம்புறா. இவன் அதை ஒதுக்கி வச்சு வாழ்ந்து பார்க்க ஆசைப்படுறான். ஐனோ பாட்டி, கண்டிப்பா அவங்க முன்னாடி இப்படி பேச மாட்டேன் எனும் பேரனை வாஞ்சையுடன் நாடி பிடித்து கொஞ்சினார் ருக்மணி. தாயும் மகனும் பேசியதை கேட்டதிலிருந்தே சுரபியின் உள்ளம் ஒரு நிலையில் இல்லை. அவர்களின் பேச்சு முழுக்க முழுக்க நியாயமாக தெரிய இவள் ஏதோ அவர்களுக்கு அநியாயம் செய்வது போல தோன்றியது. அதிலும் அவளுக்கு நான் வேணாண்ணா, எனக்கும் கல்யாணம் வேணாம் என்றவன் உறுதியாக சொன்னதை கேட்டு இவளின் இருதயம் பெரிதாக ஆட்டம் கண்டு விட்டது. என் உயிர் இருக்கிறவர அவ கூட சேர்ந்து வாழணும்னு மலையளவு ஆசை இருக்கு. நடக்குமான்னு தெரியல. நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். அவளாம் மனசு மாறி வந்து என்னை ஏத்துக்கிட்டா பொக்கிஷமா உணர்ந்து இதுவரைக்கும் வாழாத வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்வேன். இல்லையா, இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சு போட்டோம். என்ன மாதிரியான நேசம் இது? நான் சம்மதிக்கவில்லை என்றால் இப்படியே அவர் வாழ்க்கை முடியட்டும் என பிடிவாதமாக தன் மனநிலையை உடைத்து சொல்லிவிட்டாரே என்று தனக்குள் வெகுவாக கலங்கி போனாள் நாயகி. நிச்சயமாக அவரை மறுமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிற அசைக்க முடியாத உறுதியில் வைரமாய் கடினப்பட்டு இருந்த அவளின் நெஞ்சம் தற்பொழுது அவனுக்காக என்று சிந்தனை அலைப்பாயும் நேரம் அதற்கு நிகரான மற்றொரு கூரிய வைரத்தால் அது பொடி பொடியாக தகர்க்கப்படுவதை தடுக்க முடியாமல் தள்ளாடினாள். இது என்னப்படி ஒரு நரக வேதனை என இருக்கைகளாலும் தலையை அழுந்த பிடித்து கொண்டவளுக்கு கட்டுக்கு அடங்காமல் பெருகி வரும் அழுகை ஒன்றுதான் உள்ளிருக்கும் அழுத்தத்தை வெளியேற்ற சிறிது உதவியது. மறுநாள் காலை 7 மணி வரை வெளியில் வராமல் இருந்தவளின் செயலில் அலுப்புற்ற ருக்மணி, அம்மாடி வயசு கண்ண, போய் அவளை இங்க இழுத்துட்டு வா. தொட்டதுக்கெல்லாம் கூட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதா அவளோட வேலை என கடுப்புடன் மொழிந்தார். அறைக்குள் சென்ற வைஷாலியோ, பாட்டி, அத்தை என்று சத்தமிட்டு அழைக்க இவர்கள் திகைத்து போனார்கள். என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறா என பதற்றத்துடன் அவர்கள் விரைய அப்பொழுதுதான் பூஜை அறையிலிருந்து வெளியே வந்தான் நிஜந்தன். சுரபியின் அறைக்கு வேகமாக செல்பவர்களை புரியாமல் பார்த்தான். எதுக்கு இவங்க இப்படி ஓடுறாங்க? அருணுடன் திரும்பி கேட்க, தெரியல சித்தப்பா என்றவன் நடந்ததை கூற அதிர்ந்தவன் தானும் அங்கே கால்களை எட்டி போட்டான். அரை மயக்கத்தில் போர்வைக்குள் முழுதாக சுருண்டிருந்து குளிர்ஜுரத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தவளைக் கண்டுதான் வைஷாலி பதறி குரல் கொடுத்தது. எப்போல இருந்து ஜுரம் இருக்குன்னு தெரியலையே,
கவலையுடன் அவள் நெற்றியில் கை வைத்து ருக்மணி புலம்ப புவனா அவளை மெல்ல எழுப்ப முயன்றார். சுரபி, இங்க பாரு, கண்ண தொற. அவள் கண்ணன் தட்டி சத்தமாக அவர் அழைக்கும் பொழுதே நிஜந்தன் அதிவேகமாக உள்ளே வந்தான். என்ன பெரியம்மா பிரச்சனை? படபடத்தவனின் கரம் பற்றி, நீ ஒன்னும் பதறாதடா, குளிர் ஜுரம் மாதிரி இருக்கு, மாத்திரை கூட கேட்டு வாங்கி போடாம சுருண்டு படுத்து கிடக்கா, இவளை என்னதான் செய்யறதோ என்றார் வருத்தமாக. அவள் நலம் குறித்த தவிப்பில் எதையும் லட்சியம் செய்யாது அவளது கரத்தை அவன் அழுத்தமாக பிடித்து பார்க்க அது அனலாக கொதித்தது. சுரபி, எழுந்துக்கோ, ஹாஸ்பிட்டல் போலாம் என அவள் தோளை பிடித்து உலுக்கினான். தன்னை சுற்றி நடப்பது அனைத்தும் புரிந்தாலும் ஜுரத்தின் வீரியத்தால் அவளால் எதிர்வினை ஆற்ற முடியவில்லை. லேசாக முனகியபடி உடலை அசைக்க திராணியற்று படுத்து கிடந்தாள் அவள். இவன் சட்டென்று அருண் என குரல் கொடுக்க அவன் அவசரமாக உள்ளே வந்தான். நீ போய் கார் எடு, நான் அவளை தூக்கிட்டு வரேன் என்றவனின் கட்டளையில் அருண் விரைந்து வெளியேற, அனி, நீங்க என் கூட வாங்க என்று விட்டு சுரபியை கையில் ஏந்தினான் நிஜந்தன். புவனாவும் வேகமாக அவளை பின்தொடர மற்ற இரு பெண்களும் அவர்களுடன் கவலையோடு நடந்தனர். சரியத்த, டாக்டரை பார்த்துட்டு நான் என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி சொல்றேன், நீங்க உங்க மகன் கிட்ட விஷயத்த சொல்லிடுங்க என்று முன்பக்கம் அருணின் அருகில் ஏறி அமர்ந்தார் அவர். தாமோதரனும் ஹர்ஷாவும் குழந்தை நயனியை தூக்கிக் கொண்டு தோட்டத்தின் பக்கம் வேடிக்கை காட்ட சென்றிருந்தனர். வாகனத்தின் பின்னிருக்கையில் சுரபியை தன் நெஞ்சில் தாங்கி அமர்ந்திருந்தவனுக்கு அவளது உடல் சூட்டினை தாங்க முடியவில்லை. எதுக்கு இப்படி வலி இழுத்துக்கிறாளோ, பயந்தே சாகரா. அலுப்புடன் கண்களை மூடி திறந்தவன் அருணிடம் சொல்ல வேண்டிய வழியை கூறிவிட்டு ஓய்ந்து போய் பின்னால் சாய்ந்தான். நீ பதட்டப்படாத நிஜா, டாக்டரை பார்த்து ஒரு ஊசி போட்டா ஜுரம் குறைஞ்சிடும். அதில்ல நீ எதுக்கு இப்படி தொட்டத்துக்கெல்லாம் பயப்படுறாளோன்னு கோபமா வருது. அது அவங்க நேசிச்சுதப்பா, அவங்களால ஓவர் கம் பண்ண முடிஞ்சா ஏன் அப்படி இருக்க போறாங்க? அண்ணன் மகன் உரைப்பதிலும் நியாயம் இருக்க செய்வதறியாது தவித்தான் அவன். மருத்துவரை பார்த்து அவளின் ஜுரத்திற்கும் தன்னை மறந்து பெண் அயர்ந்து உறங்கவும் தேவையான சிகிச்சையை மேற்கொண்டனர். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என அவர் வாய்மொழியாக உறுதி கூறவும் தான் லேசாக தளர்ந்தவன், சரி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க என்றான் அவர்களிடம். அருண் திகைத்து, நீங்க தனியா என்ன பண்ணுவீங்க, நாங்க இருக்கோம் என்றான் வேகமாக. டேய், அவ தூங்கிட்டு தான் இருக்கா, நானே சும்மாதான் உட்காந்துருக்க போறேன், இதுல நீங்க இருந்து என்ன செய்ய போறீங்க? டிஸ்சார்ஜ் அப்போ கூப்பிடுறேன், கார் எடுத்துட்டு வா. என்னம்மா இவர் இப்படி சொல்றாரு? தன்னிடம் அலுப்பாக கேட்கும் மகனை புன்னகையுடன் பார்த்து, சரி விடுடா, அவனுக்கும் அவ கூட தனியா இருக்கணும்னு தோணும்ல என்று கொழுந்தனை சீண்டினார். அண்ணி என்றவன் போலியாக முறைக்க, சரி சரி, நாங்க கிளம்பிட்டோம் என் அருணை தள்ளிக்கொண்டு நடந்த புவனா, உனக்கு ஹர்ஷாட்ட டிஃபன் கொடுத்து வர்ற, அவனை கிளப்பி விடுறது உன் சாமர்த்தியம் என்று கள்ள புன்னகை சிந்தி விட்டு கிளம்பினார். இவன் முகத்திலும் குறுமுறுவல் பூக்க, நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே இருக்கேன், இப்படி கிளப்பி விட்டு போறாங்க என்று இடவலமாய் தலையசைத்து சிரித்தவன் தன்னவளை காண அறைக்குள் சென்றான். நல்ல ஆழ்ந்த உறக்கம் பெண்ணிற்கு. லேசாக பெருமூச்செறிந்தபடி அவள் அருகில் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். தூங்கும்போது மட்டும்தான் பயப்படாம இருப்பா போல இருக்கு, எங்க நேத்து அதுவும் இல்லங்கோந்தான் எங்க வந்து படுத்து கிடக்கா என சலிப்புடன் மெல்ல முனகிக் கொண்டான். படுக்கையில் இருந்த சுரபியின் கருத்தை தொட்டு பார்க்க ஜுரம் சிறிது குறைந்திருந்தது. அவள் விரல்களை மெதுவாக விரித்தவனின் பார்வையில் 5 நாட்களுக்கு முன் வைத்திருந்த மருதாணியின் பூச்சு சற்றே நிறம் மங்கி தெரிந்தது. அப்படியே உள்ளங்கையை அழுந்து பிடித்தவனுக்கு அதை எடுத்து தன் கன்னத்திலும் உதட்டிலும் ஒற்றிக்கொள்ள தோணவும் இதயம் படபடுத்து விட்டது. என்ன செய்யறானா, மயக்கத்தில் இருக்க பொண்ணுகிட்ட போய். வேகமாக எழுந்தவன் அரைவாசலில் சென்று அமர்ந்து கொண்டான். அவ்வப்பொழுது 15 நிமிடங்களுக்கு ஒருமுறை மட்டும் உள்ளே எட்டி பார்த்து அவள் நிலையை தெரிந்து கொண்டிருக்க 9 மணி அளவில் ஹர்ஷா வந்தான். அடுத்த அரை மணி நேரம் அவனுடன் கலகலப்பாக சென்றது. 10:30 நெருங்கும் பொழுதுதான் தூக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு அறிகுறியாக மெதுவாக அசைந்து கொடுத்தாள் சுரபி. அப்பொழுது முழுதாக தெளியவில்லை. ஒருவித கிறக்கத்திலேயே அவன் முகம் பார்த்தாள். என்ன, இன்னும் போத தெளியலையா? அவன் கேளையில் திடுக்கிட்டாலும் பளிச்சென்று எழுந்தமர்ந்து பேசிவிட முடியாமல் சோர்வாக உணர்ந்தாள். எப்போ இருந்து ஜுரம் இருக்கு? முடியலன்னா வீட்டுல யார்கிட்ட சொல்ல மாட்டியா என்று அதட்டினான். அவள் முகத்தில் லேசான அயர்வு தெரிய பதில் தர தோன்றாது மீண்டும் விழிகளை மூடிக்கொண்டாள். சுரபி என்றவன் அவள் கன்னம் தொட நடுக்கத்துடன் என முனகினாள். ஏமா அப்படி இருக்க? எதுக்கு உன்னை போட்டு இவ்ளோ கஷ்டப்படுத்திக்கிற? இமையின் ஓரங்களில் நீர் கசிந்து வெளியேற துவங்க பெண்ணின் இதழ்களும் அழுகையில் துடித்தது. சரி, நான் வேணான்னா விடு, உன் ஸ்டாண்ட்ல நீ ஸ்ட்ராங்கா நில்லு. இப்ப என்ன ஆகிப்போச்சு? யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, இப்படி பயந்து நடுங்காத, கொஞ்ச நாள்ல எல்லாம் மறந்து சரியாயிடும். அவனுடைய சமாதானத்தில் சுரபியின் கண்ணீர் பெருகத்தான் செய்தது. சொல்றல்ல என்று கடிந்தபடி அவள் காதோரத்தில் வழிந்து நின்ற நீரை மென்மையாக துடைத்து விட்டான். அவளின் உடலில் நடுக்கம் கூடுவதை உணர்ந்தவன், ஏய் என்னம்மா
என்று அவள் கரம் பற்றி வருத்தத்துடன் விசாரித்தான். என்னால உங்களுக்கு தான் கஷ்டம். அழுகையில் திக்கி திணறி பேசுபவளை கடுப்புடன் பார்த்தவன், ஓ, அதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தனா என நக்கலாக கேட்டான். இல்லதான், ஆனா இந்தளவு கஷ்டப்படவும் இல்லல்ல. முதல்ல கண்ணை திறந்து என்ன பார்த்து பேசு என வேகமாக மறுத்து தலையசைத்தாள். உதடுகள் புன்னகையில் விரிய, 2 பேரும் தனியா இருக்கும், இதுல நீ வேற இப்படி பேசுறது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது என்றான் கிசுகிசுப்பாக. அவன் குரலில் மிரண்டவள் அவசரமாக இமைகளை திறந்தாள். சொல்லு, என்ன பிரச்சனை? நீங்க வீட்ல பாக்குற யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கோங்கள. கண்களை சுருக்கி கெஞ்சுதலாக வேண்டுகோள் வைப்பவளை அவன் அழுத்தமாக பார்க்க அவள் பார்வை தன்னால் தளைந்தது. நீ நிம்மதியா இருக்க, நான் இஷ்டம் இல்லாத கல்யாணம் செஞ்சுக்கணுமா? அப்படி இல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. வாய மூடு, எனக்கு பிடிச்சிருக்கிறது நீ ஒருத்திதான், உன்னை தாண்டி யாரையும் யோசிக்க கூட பிடிக்கல என்றான் கோபமாக. அவள் விழிகள் திரும்பவும் அணை உடைக்க முயல, அழுத அரைஞ்சிடுவ என பல்லை கடித்தான். கீழுதட்டை கடித்து தன்னை அடக்கியவள் நனைந்த இமைகளை உயர்த்தி, அப்போ இதுக்கு என்னதான் முடிவு என்றாள் வேதனையுடன். முடிவுதானே சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. 2 பேரும் சாகுற வர இப்படியே இருந்துட்டு போயிடலாம். ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? முகம் கசங்க கேட்பவளை அலுப்புடன் பார்த்து, எப்படி பேசுற? இருக்கிறத சொல்ற என முறைப்பாக கூறினான். எல்லாருமே உங்களால நிம்மதி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சில நொடிகள் பதிலின்றி தரையை வெறித்துவிட்டு, அப்ப என்னோட ஃபீலிங்ஸ் கஷ்டம் பத்தியெல்லாம் யாருக்கும் கவலை இல்ல. நான் என் மனச கொன்னுட்டு மத்தவங்களுக்காக ஜடமா வாழணும், அதுதானே உன் ஆசை என நிமிர்ந்த நெத்தியடியாக நிஜந்தன் கேட்க அதிர்ந்து போனாள் சுரபி. கடந்த 21 வருட வாழ்க்கையில் கணவன் என்று உறவு கொண்டவன் உயிருடன் இருந்த காலத்திலும் சரி, இவ்வுலகை விட்டு அவன் உயிர் துறந்து சென்றுவிட்ட பிறகும் சரி, அவளின் அடிப்படை உணர்வுகள் அத்தனையும் மறக்கடிக்கப்பட்டு வெறும் ஜடமாகத்தானே அவள் உயிர் வாழ்கிறாள். அது எத்தனை கொடுமையானது என்பது அவளை விட யாருக்கு நன்றாக தெரிந்துவிடப் போகிறது? நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.